Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான திருத்தலம். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான சிவன் ஆலயம். திரிலோக்கி அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பெயர். திரிலோக்கி கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ராஜராஜ சோழன் காலத்திற்கு முன்னையே இருக்கக்கூடிய ஆலயம், மிகவும் பழமை வாய்ந்தது. இதை சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பெயரில் தான் இருந்தது. 4 வேதங்களும் படித்த அந்தணர்கள் அந்த ஊரில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஸோ இந்த திரிலோக்கி ஆலயத்தில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக இங்கே இருக்கிறார், அம்பாள் அகிலாண்டேஸ்வரியாக இருக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரன்ட்ட இந்த சன்னதியில் நம்ம சிவன் சன்னதிக்குள்ளே போகும் பொழுது வலது பக்கம் ஒரு அழகான ஆண் பெண் உருவம் பார்க்கலாம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மதனும் ரதி தேவியும் தான். இந்த மன்மதனுக்கும் ரதி தேவிக்கும் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராண கதையில் கொற்கை அப்படிங்கிற இடத்துல தான் சிவபெருமான் மன்மதனை எரிச்சுடுறார். ஸோ அந்த சாம்பலை எடுத்துன்னு வச்சுண்டு ரதி தேவி இந்த ஆலயத்தில் சிவபெருமானை நோக்கி அவள் தபஸ் பண்ணுறா. ஸோ சிவபெருமான் ரிஷப ஆரூடத்தில், அதாவது சிவபெருமானும் அம்பாளும் அப்படியே அணைத்தவாறு அம்பாளை ரிஷப வாகனத்தில் அமர்ந்தவாறு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு வேறு எந்த இடத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு சிலை வடிவம். ஸோ இந்த மன்மதனுக்கும் ரதி தெய்வத்திற்கும் ஏற்ற மாதிரி சிவபெருமான் தோன்றி மன்மதனுக்கு உயிர் கொடுத்த இடம். இந்த ரதி தேவிக்கும் மன்மதனுக்கும் பார்த்திங்கன்னா புனுகு சாத்தி ஜவ்வாது தான் சாத்துறாங்க. மாசி மகம் வருது இல்லையா, அந்த மாசி மகத்தில் வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அங்கே அவங்களுக்கு அபிஷேகங்களும் விசேஷ பூஜைகளும் நடக்கும். ஸோ இந்த ஆலயம், இந்த ரதி தேவி மன்மதன் இவங்களை எதற்காக நம்ம வணங்கலாம், இங்கே ஜவ்வாது புனுகு எதற்காக கொடுக்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமண தடை இருப்பவர்கள், அவங்க விரும்பின மாதிரி ஒரு வாழ்க்கை அமையிறது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரதி தேவியும் மன்மதனையும் அந்த இடத்துல போய் நின்று நம்ம வணங்கி நம்ம மாசி மகத்தில் அபிஷேகம் செய்யலாம். மற்றபடி ஜவ்வாது புனுகு நம்ம வாங்கி கொடுக்கலாம். அப்படியே நம்ம இப்போது இந்த ரிஷப ஆரூடர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளி பிராகாரத்தில் ஒரு தனி சன்னதியாகவே இருக்கிறார். இங்கே ஒரு அதிசயம், ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பகவான் எப்பொழுதுமே குரு பகவான் அனுகிரக மூர்த்தியாக அவர் கையை வச்சுருப்பார் இல்லையா, இங்கே அஞ்சலி மூர்த்தியாக இருக்கார். இரு கரமும் கூப்பி அந்த ரிஷப ஆரூடரை அவர் வணங்குகிறார். குருவுக்கு ஒரு காலகட்டத்தில் தோஷம் ஏற்படுது. ஸோ குரு பகவான் என்ன பண்ணுறார், அவருக்கு சிவபெருமான் சொல்கிறார், அசரீரியாக இந்த ஆலயம், அதாவது ஏமநல்லூர் அப்படிங்கிற கிராமம், இதுக்கு ஒரிஜினலாக அதுதான் பேர். ஏன்னா ஏமம் அப்படின்னா தங்கம்னு அர்த்தமா. ஸோ இந்த ஏமம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொன் அப்படின்னு அர்த்தம், தங்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா இங்கே விசேஷமாக பூஜை செய்திருக்கிறார். லிங்கத்திற்கு, சிவபெருமானை லிங்க வடிவத்தில் பூஜை செய்திருக்கிறார். எப்படி பூஜை செய்தார்னா, பசும் நெய்யினால் அவருக்கு தீபம் ஏற்றி, கொன்றை மலர்களால் மாலை சாற்றி, தயிர் சாதம் அவருக்கு நெய்வேத்தியம் செய்து, முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்திருக்கிறார். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அந்த கொன்றை மரம் தான் ஸ்தல விருட்சமாக அந்த ஆலயத்தில் இருக்குது. அப்படி அவர் அந்த லிங்கத்தை பூஜை செய்த காலத்தில் சிவபெருமான் அந்த ரிஷப வாகனத்தில் பார்வதி தேவியோடு அங்கு காட்சி கொடுத்திருக்கிறார். சிவபெருமான் குரு பகவானுக்கு கொடுத்த வரம் என்ன அப்படின்னா, நீ ஜாதகத்தில் எந்த ஸ்தானம் உனக்கு அப்படின்னா, நீ எங்கே இருந்து பார்க்கிறையோ உன்னுடைய பார்வைக்கு பலம் உண்டு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் குருவுக்கு அனுக்கிரகத்தை செய்து, நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தோஷம் நீங்கி அவரை சென்று பார்த்தாலே எல்லா விதமான அனுக்கிரகமும், ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷம் குருவுக்கு இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது, திருமண தடை இருப்பவர்கள், இப்படி எல்லாருமே ரதி தேவியும் மன்மதனையும் வணங்கி
இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பசும் நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்து அன்னதானங்கள் செய்யலாம். இது இந்த ஊர் பார்த்திங்களா, அதான் இந்த ஆலயமே நான் சொன்னேன் இல்லையா, ராஜராஜ சோழனுக்கும் இப்போ இது திரிலோக்கி அப்படிங்கிற பேரில் இருக்குது. இது திரிலோக்கின்னு எப்படி பெயர் வந்ததுன்னா, சோழர் காலத்தில் இந்த கிராமத்தை அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டாராம் ராஜா. அப்போ தன்னுடைய அந்த மாதேவி அவளினுடைய பெயர் திரிலோக்கி. ஸோ அவளுடைய பெயரில் இந்த கிராமத்தை வேதம் படித்த அந்தணர்களுக்கு தானமாக சோழன் கொடுத்ததுனால, ராஜராஜ சோழனுக்குலாம் முன்ன கொடுத்ததுனால அது திரிலோக்கி அப்படிங்கிற பெயர் வந்துவிட்டது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பெயர் ஏமநல்லூர் அப்படிங்கிறதா இந்த கிராமத்தினுடைய பெயர். அதற்கு பிறகு அது திரிலோக்கி அப்படின்னு சோழர் காலத்தில் இந்த பெயர் வைக்கப்பட்டது. இங்கே கோஷ்டத்திலே பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தியும் இருக்கிறார். குரு பகவானுக்கு ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம். ஸோ இப்போ குரு பெயர்ச்சியும் வரப்போகுது. அதனால் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த திரிலோக்கி கிராமத்திற்கு சென்று அந்த ரிஷப ஆருடத்தில் ரிஷபம் காளை மேலே சிவனும் பார்வதியும், அதுவும் பார்வதி அணைச்ச மாதிரி இருக்கார் சிவன். பின்னாடி பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் இருக்கார் அந்த சிவபெருமானே. ஸோ சிவனை அவர் வழிபட்டதற்கான அடையாளம் அந்த ரிஷபத்திற்கு பின்னாடி. அதை நம்ம கண்ணாடி மூலமாக தான் பார்க்கலாம். பின்னாடி கண்ணாடி வச்சுருக்காங்க. ஸோ ஆரத்தி காமிக்கிறச்சு இந்த ரிஷப வாகனத்தில் சுவாமியை நம்ம தரிசனம் செய்யும்போது பின்னாடியும் நம்ம லிங்க ரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் நம்ம வணங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஸ்தலம். நம்ம சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வரர் இருக்கார், அங்கே இருக்கக்கூடிய துர்கை அவள் அதுக்கு மேலே அழகு அந்த துர்கை. ஸோ அது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில். பிரகாரம் ரொம்ப சின்ன பிரகாரம் தான், ரொம்ப பெரிய கோவில் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஆலயம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த திரிலோக்கி கிராமத்தை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய விசேஷத்தையும் பற்றி நம்ம இன்றைக்கி சொன்னோம். இப்போ வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியில் எல்லா விதமான நன்மைகளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு திரிலோக்கி சென்று இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரரும் மற்றும் அகிலாண்டேஸ்வரியும் நீங்கள் தரிசனம் செய்து, ரதி மன்மதனையும் தரிசனம் செய்து, ரிஷப ஆருடத்தில் இங்கே பிரதோஷ காலம் ரொம்ப விசேஷம். ஸோ எல்லா கோவில்களையும் விட இங்கே பிரதோஷத்தில் இனிமே என்ன சுவாமி ரிஷப ஆருடத்தில் எப்பொழுதுமே பிரதோஷ காட்சியோடு இருக்கார் இல்லையா, அதனால் ரொம்ப விசேஷம். சிவராத்திரி ரொம்ப விசேஷம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ திரிலோக்கி சென்று இந்த ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானையும் வணங்கி வந்தால் வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் நலமும் பெறலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் திரிலோக்கி அப்படிங்கிற இந்த கிராமத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தை பற்றின பெருமையை தான் நம்ம பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.